ஏழ்மையிலிருந்து எல்லாத்திலிருந்தும் உங்களை விடுவிக்க காப்பாத்த ரட்சகர் பிறந்து விட்டார். அடிடா மேலத்தை. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு பிறந்திருக்கிறார். பிறந்தவர் யார் தெரியுமா? ரட்சகர். The Savior is born, not judge. உங்களுக்காக பிறந்தவர் ஒரு நீதிபதி பிறக்கல. உங்களுக்காக பிறந்தது யாரு? அவர் நீதிபரர் தான். ஆனா பிறந்தவர் யாரு? அவருக்கு பேர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ரட்சகர். எல்லாம் சொல்லுங்க, ரட்சகர். அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளோ குற்றவாளியாக இருக்கலாம், எவ்வளோ குற்றம் புரிந்த ஆளாக இருக்கலாம், வாழ்க்கையை எவ்வளவு கேடுகட்ட நிலைமைக்கு போய் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம், வாழ்க்கையில் அத்தனை கேடுகளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், நீங்கள் எந்த பாவ பிடியில் இருக்கலாம், மரண பிடியில் இருக்கலாம், பயத்தில் இருக்கலாம், என்னடா வாழ்க்கைன்னு நீங்களே நொந்துக்கிட்டு இருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் பக்கம் நின்று உங்களை தூக்கக்கூடிய ஒருவராய் அவர் இருக்கிறார். உங்களை ரட்சிக்கக்கூடிய ஒருவராய் அவர் இருக்கிறார். உங்களுக்கு எதிரானவராய் அவர் இல்லை, உங்களுக்கு ஆதரவாய் அவர் இருக்கிறார். ஏன் இவன் இப்படி செய்கிறான்? ஐயோ பாவம், ஏன் இப்படி அவன் விழுறான்? அவன் ஏன் இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கிறான்? அவன் ஏன் இப்படி எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்? ஏன் இப்படி கொடூரமாக இருக்கிறான்? எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவனை குற்றப்படுத்துவாங்க. ஆனால் இவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார், உங்களை குணப்படுத்துவார். ஆமென். இவர் உங்களை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல, இவர் உங்களை குணப்படுத்துகிறவர். அவருக்கு பேரே ரட்சகர். வீடே தீ பிடிச்சி எரியுது, உள்ள ஒருத்த மாட்டிக்கிட்டான்னா ஃபோன் பண்ணுறோம், ஃபயர் சர்வீஸ் வருது. அந்த நேரத்தில் ஃபயர் சர்வீஸ் யாரு? அங்கே தீ எப்படிங்க பிடிச்சிது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்களா? தீ எரிஞ்சிட்டு இருக்கு, உள்ள ஒரு ஆள் கிடக்கிறாரு, தீ எப்படி எரிஞ்சிச்சு, ஏன் கவனமாக இருக்கக்கூடாதா நீங்கள்? இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்களா? பேச மாட்டாங்க. டக்குன்னு இந்த தீக்குள்ளே விழுந்து அந்த ஆளை தூக்குவாங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் ரட்சிக்கிறது. இயேசுவும் ஏன் எதுக்குன்னு பேசிட்டுல, முதல்ல உங்களை அந்த குப்பையிலிருந்து தூக்குகிறார், புழுதியிலிருந்து தூக்குகிறார். பிரபுக்களோடு ராஜாக்களோடு உங்களை உட்கார வைக்கிற ஒரு செயலை அவர் செய்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார், உங்களை விடுவிக்க ஒருவர் இருக்கிறார். உங்கள் பாவத்திலிருந்து, உங்கள் நோயிலிருந்து, உங்கள் தரித்திரத்திலிருந்து, உங்கள் கடனிலிருந்து, உங்கள் வாழ்க்கையின் ஏழ்மையிலிருந்து, எல்லாத்திலிருந்தும் உங்களை விடுவிக்க காப்பாற்ற ரட்சகர் பிறந்து விட்டார். அடிடா மேலத்தை. The Savior is born. ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஐயா, வேற யாரும் பிறக்கல. உங்களை குற்றப்படுத்துகிற ஒருத்தர் பிறக்கல, உங்களை தீர்ப்பிடுகிற ஒருவர் பிறக்கல. விபச்சாரி என்று ஊரே கல்லெறியும்படிக்காய் ஒருத்தி பக்கத்தில் வந்து நிற்கும் போது ஒருத்தர் மட்டும் அவ பக்கத்தில் நின்று, ஏய் உங்களை யோக்கியம் எவனோ கல்லடிங்கடா அப்படின்னாரு பாருங்க. அம்புட்டு யோக்கியனும் கல்லை போட்டு போயிட்டான். ஹலோ, அப்படி ஊரே உங்களை ஒதுக்குனாலும் உங்க பக்கமா ஒருத்தர் நிற்பாருங்க, அவர் பேர் தான் இயேசு. ஆமென்.